அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி டிசைனில் மேங்கோக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான ஃபில்லிங்ஸ் போடலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில், அதாவது இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றின சின்ன இன்ட்ரோவோட கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். ஸோ இந்தளவுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட்டில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக எங்கேயுமே நடக்காது. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதே அமௌண்ட்டில் கிளாஸ் நடக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாஸ், அதாவது மெஹந்தி கிளாஸ் இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ நிறைய கிளாஸஸ் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் நான் அதிகமாக அப்டேட் பண்ணுவேன். இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸில் போய்கிட்ருக்கு, அதாவது ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் மெஹந்தி, ப்ரைடல் மெஹந்தி, நெயில் கோன் எல்லாமே இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் தாராளமாக எனக்கு கேட்டு நீங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோஸில் நம்ம நார்மலாக போடுற மேங்கோஸ் தாண்டி இப்போ நம்ம போடுற மாதிரி நிறையா போடலாம். அதாவது அரபிக் டிசைன் அந்த மாதிரிலாம் போடும்போது ஃபுல் மேங்கோஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரியான டைப்ஸ் மேங்கோஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி மேங்கோஸோட அவுட்லைன் போடும்போதே இந்த டைப் ஆஃப் மேங்கோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். சேம் அதே தான் நான் போட போகிறேன். அவுட்லைன் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்லேயே ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 2024 அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ அதுவும் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ போடுற மெஹந்தி கிளாஸ் எல்லாமே 2024 அப்படின்ற இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோஸோட அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சி மாதிரி போடுறோம்ல அந்த இடத்துல ஒரு 2-3 லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஹம்ப் நான் போட்டிருக்கேன். அந்த ஹம்போட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படியுமே நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஒயின்ஸு அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன் போட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே நான் என்ன மாதிரி ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹம்ப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பாதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் லைன் திக் லைனாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கொடுக்கலாம். நான் போடுற டிசைன்ஸ் தான் நீங்களும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் மைண்டில் வருதோ அந்த டிசைன்ஸ் கூட நீங்கள் இதில் போடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மேங்கோவை விட இந்த மேங்கோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோஸ் போட்டுட்டு அவுட்லைனில் ஒரு லைன் கொடுத்து லைனோட எண்டில் ஒயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒயின்ஸுக்கு பதிலாக டியர் ட்ராப் அப்படி இல்லைன்னா டாட் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஈவனாக ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஹம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் டாட் கொடுக்கலாம், ஒயின்ஸ் கொடுக்கலாம், டியர் ட்ராப் கொடுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ் தான். நான் இப்போதைக்கு சிம்பிளாக டாட் கொடுத்துருக்கேன். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து அப்புறம் ஸ்மால் ஹம்ப்பு அதுக்கப்புறம் ஒரு பிக் ஹம்ப் கொடுத்து திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக பிரித்து காட்டுறதுக்காக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அதில் செக்குடு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக்குடு பாக்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உள்ளே கூட நீங்கள் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு லைன்ஸ் மட்டும் கொடுத்து அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மேங்கோ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மேங்கோ தான். பட் நேராக இல்லாமல் கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா
ஒரு சர்க்கிள் வித் டாட் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கல. நான் மேங்கோஸ் போடுற ஷேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் போடுற மேங்கோவே நீங்கள் நல்லா போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கையை வந்து நல்லா வளைவாக போட்டே இருந்தோம்னாலே நான் போடுற இந்த எல்லா மேங்கோஸுமே வந்து உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா மேங்கோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த S+C போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மேங்கோ தான் பார்த்தீங்கன்னா பேசிக் மேங்கோ. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீட்டாக போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம போடுற எல்லா மேங்கோஸுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ மேங்கோஸ் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அரபிக் டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மேங்கோஸ் வந்து இப்போ வந்து போடுறாங்க. ஓகே, மேங்கோஸ் வந்து போடுறாங்க. அதை தாண்டி ப்ரைடலுக்குமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மேங்கோஸ் டிசைன்ஸ்லாம் போட தான் செய்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மேங்கோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஹம்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேலே பேஜ் இல்லாதனால நான் வைன்ஸ் போடலை. பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வைன்ஸ் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹம்ப்பு, அதுக்கப்புறம் திக் லைன், அதுக்கப்புறம் வந்து தின் லைன் கொடுத்துருக்கேன். அதாவது கீழேருந்து போகாமல் அந்த சைடில், அதாவது எஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வளைவுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹம்ப்பு, அதுக்கப்புறம் திக் லைன், தின் லைன் அந்த மாதிரியே கொடுத்து ரிப்பீட்டாக அதே மாதிரியே கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக போகிற மேங்கோஸையும் தாண்டி அதாவது 2 கட் வர மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு அதாவது எஸ்ஏ பார்த்திங்கன்னா 2 இது மாதிரி போடணும். ஓகேவா, அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான மேங்கோஸ் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி அப்படி இல்லாட்டி ஒரு பீகாக் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து பீகாக் டிசைன் மாதிரியே ஒரு திலகம் ஷேப் போட்டு நடுவில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பீகாக் மாதிரியே இருக்கும். அதில் நம்ம வந்து நோஸ், அதுக்கப்புறம் வந்து மேலே அந்த ஹெட் பார்ட்லாம் வரைஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மேங்கோஸ்லேருந்து அப்படியே பீகாக்காக வந்து போயிடும். நம்ம அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கீழே லைன் போட்டு நம்ம மேங்கோஸ் போட்டோம்ல, அதிலே வந்து சைட் லைன் கொடுத்து நம்ம வந்து மேங்கோஸ் போடுறது வந்து பார்க்கலாம். ஸோ சைட் லைன் கொடுத்துட்டு நம்ம மேங்கோஸ் போட்டோம் அப்படின்னா மேலே இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா லைன் வித் வைன்ஸு. ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வெறுமனை மேங்கோ மட்டும் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைன் கொடுத்து வைன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் லைன்ஸு ஹம்ப் நம்ம ஆல்ரெடி போட்டது மாதிரியும் கூட போடலாம், இல்லை இப்போ நான் போட்டிருக்க மாதிரியும் போடலாம். ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே ஃபில்லிங்க்கு நான் எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு ரவுண்டு, அதுக்கப்புறம் 2 ஹம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹம்ப் வந்து கொடுத்து திக் லைன் கொடுத்துட்டு 2, அதாவது ஒரு ஃபில்லிங்கையும் இன்னொரு ஃபில்லிங்கையும் நம்ம தனியாக எடுத்து காட்டணும் அப்படின்னா 2 ஃபில்லிங்க்கும் இடையில ஒரு லைனாச்சும் கொடுத்தீங்கன்னா தான் தனியாக வந்து பிரித்து காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்க்கான இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து மேங்கோக்குள்ளே நான் என்ன போடுறேன் அப்படின்னா கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி சின்ன ரோஸாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃப் வந்து நான் கொடுக்குறேன். ரோஸ் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு சின்ன சின்ன சீயாக 1 by 1 போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு சீ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீலேருந்து அதாவது பாதிலேருந்து அடுத்த சீ வர மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோசஸ்லாம் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸில் எல்லாம் இந்த மாதிரி ரோசஸ் நான் வந்து போட்டு காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி லைன் வித் வைன்ஸ் மட்டும் போடாமல் அதில் வந்து ஹம்ப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட் கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் லைன் போட்டு அதுக்கப்புறம் போட்டது மாதிரியே இப்போ கீழே போட்டு நம்ம லைன் போட்டுட்டு அதாவது ஒரு ஸ்லீப்பிங் மேங்கோஸ்னு கூட இதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போடுறேன். அதுக்கும் நான் உள்ளே வந்து ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஸ்பைரல் போட்டு அதாவது ஹாஃப் ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ப்பு திக் லைன், அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் லைனு, அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் லைனும் கொடுக்கலாம், இல்லைனா நாம் நார்மலாக போடுற லைன்ஸ் கொடுத்து செக்குடு பாக்ஸும் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி லைன்ஸ் வித் வைன் போடலாம், இல்லை அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற மாதிரி லைன் வித் டாட் கொடுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி தான் கொடுத்து அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி மேங்கோஸில் நான் போடுற டிசைன்ஸ் தான் நீங்கள் போடணும் அப்படின்றது இல்லை. உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தக்கன நீங்கள் எவ்வளோ டிசைன் வேணாலும் க்ரியேட்டிவாக கொண்டுட்டு வரலாம். இது எல்லாத்தையுமே வந்து மினிமம் ஒரு 3 to 4-5 டைம்ஸ் பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பேஜில் போட்டு
ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்ஷன் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, அதாவது நல்லா வந்துருச்சு அப்படின்றதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதையே எனக்கு வந்து அனுப்புகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறத அனுப்ப வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 டைம்ஸ் பக்கம் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க. எல்லோரும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு தடவை போட்டோன்னே நம்மளுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து வரவே வராது, ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது. ஸோ எல்லாருமே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டும் எனக்கு வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு மேங்கோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டைம் பக்கம் நீங்கள் போட்டு பாருங்கள். 11வது டைம் நீங்கள் போடுறீங்கல்ல, அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதையே எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண வேணாம். ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மேங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மல் மேங்கோ தான். அதுக்குள்ளே நான் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஒயின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நான் வந்து ஃப்ளோவாக போட்டுட்ருக்கேன் ஒரே ப்ரெஷரில். அது இல்லாமல் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா டாட் வந்து சென்டரில் கொடுத்துட்டு சென்டர்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும், அதாவது லைன்ஸ் போகிற இடத்துலையே நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா நான் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக்கில். அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு மேங்கோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் பக்கம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நீங்களுமே நல்லா மெஹந்தி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா வரும்.